இங்க ஆங்காங்கே நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்தை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நினைக்கலாம், நாம் தமிழர் கட்சிக்கு வேற வேலை இல்லப்பா, எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி சிந்திக்கக்கூடிய அன்பார்ந்த உறவுகளே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் போராடுவது எங்களுடைய பொழுதுபோக்குக்காக அல்ல, நாளைய தமிழ் சமூகத்தின் பொழுது போய்விடக் கூடாது என்பதற்காக. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு பகுதியில் ஒரு பூர்வகுடி மக்கள் மட்டும் வசித்து வந்தால் அது ஊராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் இருந்தது. அந்த பூர்வகுடி மக்களோடு நகர்ப்புற மக்களும் இணைந்து வாழும் போது அது நகராட்சியாக மாறியது. இன்று பெரிய பெரிய கட்டிடங்கள், தனிப்பெரும் முதலாளிகள் கட்டக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் நகர்ப்புற மக்களை மட்டும் வாழ வைப்பதற்காக பூர்வகுடி மக்களை எல்லாம் அடித்து ஒடித்து அப்புறப்படுத்துவது மாநகராட்சியாக மாற்றத்தானோ என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. நண்பர்களே, ஒரு மாநகராட்சி என்பது பெரிய பெரிய கட்டிடங்களின் கூட்டங்களாக இல்லாமல் அந்த பகுதியினுடைய பூர்வகுடி மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்க வேண்டும். ஆனா இங்க அப்படிதான் இருக்கா? சென்னையினுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த தாம்பரம் மாநகராட்சி நுழைவாயிலாக இருக்கிறதா, அல்லது இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய கழிவு வாயிலாக இருக்கிறதா என்பதை நீங்க சிந்திச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு மாநகராட்சியினுடைய அடிப்படை தேவைகள் என்ன? ஒரு மாநகராட்சியாக ஒரு பகுதி அறிவிக்கப்படுதுன்னா அங்க பயணிக்கிறதுக்கு சரமான சாலைகள் இருக்கணும், குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கணும். அதன் பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திட்டம் இருக்கணும். இது போல இன்னும் பல திட்டங்கள் இருக்கணும். ஒரு மாநகராட்சி பள்ளி இருக்கணும், மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கணும். ஆனா இப்படி எதையுமே செய்து முடிக்காம ஒரு மாநகராட்சின்னு அறிவிச்ச உடனே பாதாள சாக்கடை திட்டத்துல கை வைக்கிறான. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊராட்சியாகவும் நகராட்சியாகவும் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரை கொண்டு எஸ்டிபி டேங்க்ல கொண்டு சுத்திகரிக்காம ஆற்றங்கரையிலும் பொதுவிலும் ஊத்துறதுக்காக காசை வாங்கி அதுல ஊழல் பண்ணி தெரிஞ்ச பண்ணிங்க தான் இந்த ஆட்சியாளர்கள். இந்த கழிவு நீர்ல ஊழல் பண்ணி திளைச்சவனால அடுத்து எதுல ஊழல் பண்றது யோசிக்கிறான். மாநகராட்சி அறிவிச்ச உடனே பாதாள சாக்கடை திட்டத்தை அறிவிச்சு அதுல ஊழல் பண்ணிட்டு இருக்குதுங்க இந்த திராவிட பன்னிகள். இதெல்லாம் ஒழிக்கணும். இதுக்குதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்துல நிக்குது. இதெல்லாம் இந்த மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றது தெரியல. ஏன்னா பாதாள சாக்கடை திட்டம் பாதாளத்துல மட்டும்தான் ஓடணும். இதுவரைக்கும் மழை பெய்யும் போது இந்த தாம்பரம் மாநகராட்சி மழை வெள்ளத்துல மிதந்தது, பரவாயில்ல, மீண்டு வந்துடலாம். ஆனா இவன் போட்டிருக்க இந்த தரமற்ற பாதாள சாக்கடையால இனிமேல் மழை பெஞ்சிச்சுன்னு வைங்க, மலம் கலந்த வெள்ளத்துல மிதப்போம். நண்பர்களே, இதால எவ்வளவு சுகாதார சீர்கேடு உருவாகுன்றதை நீங்க சிந்திக்கணும். வரி விதிக்கிறான் ஒரு சுங்கச்சாவடி, நம்ம கிட்ட எல்லாம் பயணிக்கும் போது கட்டணன்ற முறையில் திருடக்கூடிய இந்த சுங்கச்சாவடி கூட ஒரு சாலையை போட்டுட்டு அதுல நம்மளை கொஞ்ச நாள் பயணிக்க பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட இருந்து கட்டணத்தை பிடிங்கிட்டு இருக்கான். ஆனா இங்க மாநகராட்சின்னு அறிவிச்ச அடுத்த நாளே சொத்து வரி, குடிநீர் வரி எல்லா வரையும் பல மடங்கு அவன் இஷ்டத்துக்கு உயர்த்திக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நகராட்சியாக இருக்கும்போது கட்டாத வரி பாக்கியையோ மாநகராட்சிக்கு உயர்த்தப்பட்ட வரியா சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி வரி கொடுக்கக்கூடிய நமக்கு இது எந்த வகையிலாவது பயனடைதான் கேளுங்க. ஒரு சாலையில இந்த தாம்பரம் மாநகரத்தில் நம்மளால பயணிக்க முடியுதா? எங்கேயுமே பயணிக்க முடியல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இதைத்தான் போன மாநகராட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெரு தெருவா சொன்னோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுங்க, இந்த மாநகராட்சியின் நிர்வாகத்தை எங்ககிட்ட கொடுங்க. இவர்களுக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, வடிகால் மேலாண்மை என்னன்னு தெரியாது, திடக்கழிவு மேலாண்மை என்னன்னே தெரியாது. இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, இந்த தாம்பரம் மாநகராட்சி எங்கள்கிட்ட கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கல. எங்க பார்த்தாலுமே குப்பை. இந்த குப்பை இல்லாத இடங்கள் எங்கேயாவது ஒரு தாம்பரம் மாநகராட்சியில் நம்ம காட்ட முடியுமா? ஒரு சுத்தமான இடத்தை காட்ட முடியுமா? ஆனா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவனை புதைச்ச சுடுகாட்டை கூட பளிங்கு மாளிகைகளை போல பல 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 பலன்னு வச்சிருக்கான். நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும். இந்த தாம்பரம் மாநகராட்சியின் அதிகாரத்தை பிடிக்கும் போது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் மட்டுமல்ல நண்பர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளும் அந்த கல்லையில கொட்டி குப்பையோட குப்பையா அந்த கல்லறையும் தகர்த்தெறியப்படல. நாங்க சீமானின் தம்பிகள் இல்லை. நண்பர்களே, சற்று சிந்திங்க. ஒரு தரமான மாநகராட்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா
வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தாம்பரம் மாநகராட்சியில் போட்டக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களிங்க. அதன் பிறகு நடைபெற இருக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் இந்த தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய 35 வட்டங்களுக்கும் இனி இணைக்கக்கூடிய மாநகராட்சியில் இணைக்கக்கூடிய ஊராட்சிகளும் சேர்த்து எத்தனை மாநகராட்சி வட்டங்கள் வருதோ அத்தனை வட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இப்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆனது தாம்பரம் மாநகராட்சியினுடைய சீர்கேட்டை கண்டித்து நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். தாம்பரம் மாநகராட்சியை ஏன் கண்டிக்க வேண்டும், எதற்காக கண்டிக்க வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? உறவுகளே, இந்த மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி ஆகி கடந்த ஒரு 3-4 வருடங்கள் மேல ஆகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரையும் என்ன வருவாய் வந்து கொண்டிருக்கிறது, எதற்காக செலவிடுகிறோம் என்பதை இன்னமும் இவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை. தாம்பரம் மாநகராட்சி சார்பாக வரி 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 மேல் வரி வரி மேல் வரி என்று போட்டுக்கொண்டு மக்களிடையே உறிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். தவிர இந்த வசூலிக்கப்பட்ட வரிகளை பல கோடிகளை இவர்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இதுவரை தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்கள் மத்தியிலே வெளியிடவில்லை. இது ஒரு அரசா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள எத்தனை வணிக வளாகங்கள் இருக்குது, எத்தனை குடியிருப்புகள் இருக்கிறது, எவ்வளவு மக்கள் வாழ்கின்றார்கள், வருஷத்திற்கு மாசத்திற்கு எவ்வளவு வரிகளை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், இந்த வரிகளாக பிடுங்கப்படுகிற கொள்ளடிக்கப்படுகின்ற பணத்தை நாங்கள் எதற்காக செலவிடுகிறோம் என்று இதுவரை அரசு தரப்பில் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கப்படவில்லை. உறவுகளை பொதுமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு ஊராட்சியிலிருந்து பேரூராட்சி ஆனா கொஞ்சம் ஊர் டெவலப் ஆகும், ஊராட்சியிலிருந்து நகராட்சி ஆச்சுன்னா இன்னும் இந்த ஊர் டெவலப் ஆகும். அதுவும் நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆச்சுன்னா இன்னும் ஊர் நம்பர் 1ல ஆயிடும். நாங்க ஆனா என்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி என்று பெயர் சூடப்பட்டதோ அன்னிலிருந்து இந்த மக்கள் குப்பைகளுக்கு ஈக்குவலாக கருதப்படுகிறார்கள். இந்த அரசு அதிகாரிகளால் ஏதாவது ஒன்று சீர்படுத்துகிறார்களா? இப்ப தாம்பரம் மாநகராட்சிக்குள் எத்தனை ஏரிகள் வருகின்றன? பம்மல்ல ஏரி இருக்குது, அனகாப்தூர்ல ஏரி இருக்குது, பல்லாவரத்துல ஏரி இருக்குது, ஜமீன் பல்லாவரத்துல ஏரி இருக்குது, பழைய பல்லாவரத்துல ஏரி இருக்குது, கீழ்கட்டளையில ஏரி இருக்குது, ஜமீன் ராயப்பேட்டையில ஏரி இருக்குது, நெமிலிச்சேரியில ஏரி இருக்குது. நான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற ஏரிகளை சொல்றேன். இன்னும் தாம்பரத்தில் பல பகுதியில் ஏரி இருக்குது. ஆனா ஒரு ஏரியாச்சு இந்த மாநகராட்சி, இந்த திமுக அரசினுடைய எடுபடியாக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி, அந்த மாநகராட்சியை வழி நடத்துகின்ற அந்த மாநகர மேயர் ஒரு நாளாச்சு ஏரிகளை பார்த்திருப்பாரா? இன்னைக்கு அந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு ஆடு மாடு உறிஞ்சி குடிச்சு உயிர் வாழ முடியுமா? இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, நீங்க ஜமீன் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஜமீன் ராயப்பேட்டை ஏரி மனுஷன் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சாலும் விஷம்னா கூட 5 நிமிஷத்துல செத்துருவோம். அந்த தண்ணியை குடிக்கிறோம் 1 நிமிஷத்துல செத்துருவான். ஆடு மாடு கூட குடிக்காது, ஒரு மீன் கூட இல்லை, எல்லாம் செத்து போச்சு. அதே போல கீழ்கட்டளை ஏரி போய் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கழிவு தண்ணீரும் அந்த ஏரியில தான் ஊத்துது. இதுல என்ன ஒரு கொடுமைனா, அந்த கீழ்கட்ட ஏரியில நைட்டும் பகலும் போரை போட்டு இந்த கேடுகட்ட காவல்துறைக்கு தெரியும், கேடுகட்ட மாநகராட்சிக்கு தெரியும். ஒருத்தவங்க கூட அங்க போய் எங்கடா தண்ணி அடிக்கிறீங்க, இந்த தண்ணி எங்கடா போகுது, இந்த தண்ணியில என்ன கலப்படம் இருக்குது, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த கீழ்கட்டளை ஏரியில ஒட்டுமொத்த அந்த நாகல்கேணியுடைய தொழிற்சாலையினுடைய தண்ணி, குரோம்பேட்டை தொழிற்சாலையுடைய தண்ணி எல்லாம் கீழ்கட்ட ஜமீன் ராயப்பேட்டை ஏரிக்கு அந்த ராயப்பேட்டை ஏரியிலிருந்து கீழ்கட்டலுக்கு போகுது. அது நேரா கடலுக்கு மட்டும் போற மாதிரி காவா எவனும் கட்டல, குளத்துக்கு ஏரிக்கு போற மாதிரி தான் கட்டிக்கிறான். அப்ப இந்த தண்ணியில ஒருத்தரால் கூட குளிக்க முடியாது. இன்னைக்கு கூட ஜமீன் ராயப்பேட்டை ஏரியிலும் சரி, மூவார்சம்பட்டி ஏரியிலும் சரி, பல்லாவரத்து ஏரியிலும் சரி, ஒரு ஆடு மாடும் தண்ணி குடிக்க முடியல, ஒரு மனுஷனும் ஒரு குளிக்க முடியல. அந்த காலத்துல குளம் ஏரினா நம்ம மக்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் துணி துவைக்க அங்க போவாங்க. இன்னைக்கு அந்த ஏரிங்கெல்லாம் பார்த்து ஒரு ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க போக மாட்டேங்குது. அப்ப இந்த நிலைக்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு தாம்பரம் மாநகராட்சியை நடத்துவது. ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரையும் தமிழக மக்கள் உயிர் வாழணும், தமிழக மக்கள் தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் திமுக அரசுக்கும் இல்லை, ஸ்டாலினுக்கும் இல்லை, ஸ்டாலின் கீழே இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகார வர்க்கத்துக்கும் இல்லை. நான் உண்மையில சொல்றேன், இங்க இருக்கிற 100-150 பேர் யாருன்னா தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் முகத்தை பார்த்துருப்போமா? யாருக்குன்னா தாம்பரம் மாநகராட்சி ஆணையருடைய முகமோ இல்ல பியோட முகமோ இல்ல இங்க இருக்கிற தாம்பரம் கார்பரேஷனுடைய எம்இ முகமோ யாருக்குன்னா தெரியுமா?
தாம்பரம் கார்பரேஷன் போனாலும் ஆளு கிடையாது, பல்லாவரம் கார்பரேஷன் போனாலும் ஆளு கிடையாது, பம்மல் கார்பரேஷன் போனாலும் ஆளு கிடையாது. எல்லாம் கட்டிங் 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 கட்டிங். அத்தனை பேரும் சீட்டை விட்டுட்டு எல்லாம் வெளியில போயிடுவானுங்க கட்டிங் வாங்குறதுக்கு. ஒருத்தவங்க கூட சீட்டில் இருக்கிறது கிடையாது அரசு ஊழியர்கள். இப்படியாப்பட்ட ஒரு கேடு கட்ட, ஒரு மானம் கட்ட, ஒரு தரங்கட்ட திமுக அரசு நமக்கு தேவையா? திமுக அரசு நமக்கு தேவையா? மக்கள் மீது என்ன நம்பிக்கை செய்யறாங்க? அரசு பள்ளிகளை எடுத்துங்க. ஒவ்வொரு மாநகராட்சி ஒவ்வொரு கார்பரேஷன் உட்பட்டு அரசு பள்ளி இருக்கிறது. ஒரு அரசு பள்ளியிலாச்சும் இந்த மாநகர மேயர் போய் பார்த்துருப்பாரா? அரசு அதிகாரி போய் பார்த்துருவாங்களா? அந்த அரசு பள்ளியில படிக்கிறவங்க யாரு? தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, பழங்குடியினர், இந்த மக்கள் தான் பெரும்பாலும் படிக்கிறோம். ஆனா அந்த பள்ளியினுடைய கழிப்பறைகளை பாருங்க, 1000 பேர் படிப்பாங்க, 2000 பேர் படிப்பாங்க, 4 பாத்ரூம் இருக்கும், 1 பாத்ரூம் போட்டு 5 கழிப்பறை இருக்கும், அதுல 3 கதவு இப்படி தொங்கிக்கின்னு கிடக்கும். இது ஒரு அரசாங்கம்? இது மக்களுக்கான அரசாங்கம்? இதுங்க கேடுகிட்ட தூக்கு மாட்டுன்னு தொங்கலாங்க இந்த மாதிரி அரசு நடத்துறதுக்கு. அரசு பள்ளியில் யாருங்க படிக்கிறாங்க? நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க. பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள், வரி கட்ட நம்ம மக்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு பள்ளியில கூட இந்த அரசு அதிகார வர்க்கம் போய் பார்க்குதா? அந்த பள்ளியில பார்க்குதா? அந்த பள்ளியில வந்து 20 டீச்சர்னா 20 டீச்சர் இருக்கிறாங்களா? இன்னைக்கு 10 டீச்சர்னா 10 டீச்சர் இருக்கிறாங்களா? சத்துணவு பால்வாடியை போய் பாருங்க. ஓரில ஆசிரியர் ஒரு நாள் வருது, 9 நாள் லீவ் போடுது, ஒரு நாள் எல்லாமே ஆயா தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இதுதான் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய சீர்கேடு. அதே மாதிரி ஒவ்வொரு கால்வாயும் முன்ன மாதிரி கிடையாதுங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சத்துல கிடையாது கான்ட்ராக்ட். எல்லாமே கோடி. தெருமக்கள் தெருக்கோடி. அந்த நிலைமையில தான் இருக்குது. 10 கோடி 20 கோடி கால்வாய் கட்டணம் டெண்டர் ஊறானுங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, உழைக்கும் மக்கள், பொதுமக்கள், காவல்துறை சார்ந்தவங்க, உளவுத்துறை சார்ந்தவங்க, நீங்களே சொல்லுங்க, மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணத்தில் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு திட்டமானது அரசு என்ன பண்ணணும்? அது தார் சாலையா இருந்தாலும் சரி, சிமெண்ட் சாலையா இருந்தாலும் சரி, கால்வாயா இருந்தாலும் சரி, இத்தனை லட்சம் ரூபாய்க்கு, இத்தனை கோடி ரூபாய்க்கு நாங்கள் டெண்டர் விட்டுக்கிறோம், இதனுடைய அகலம் இத்தனை அடி, இதனுடைய உயரம் இத்தனை அடி, இதனுடைய பேஸ்மெண்ட் இத்தனை அடி, இப்படின்னு சொல்லணுமா வேணாவா? மக்கள் வந்து நேர்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும் சொல்லக்கூடிய போலீஸ், மக்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும் சொல்லக்கூடிய மாநகராட்சி, இந்த அரசு, நீங்க மட்டும் திருட்டுத்தனமா திருடம் போல மக்களுடைய பணத்தை துரண்டி திருடலாமா? திருடலாமா? நம்ம மாநகராட்சி நம்ம வந்து கான்ட்ராக்டர் சொல்றோம், ஐயா என்னையா இவ்வளோ பேர் ரோடு, இந்த என்னது பள்ளிக்கூடம் இருக்குது, பொதுமக்கள் இருக்கிறாங்க, இந்த ரோடு நாங்கள் பேப்பர் தோசை மாரி போடுறீங்கன்னு. என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்கள் யாருக்கிட்டேயோ போனாலும் போய் சொல்லுங்க. ஏங்க யாருக்கிட்ட ஒன்றாலும் போய் சொல்லுறீங்களே, நான் சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க. யார் சொல்றது? தாம்பரம் மாநகராட்சியினுடைய பல்வேறு வேலைகளை கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்காரங்க சொல்றானுங்க, நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லின்னு. எங்க கான்ட்ராக்ட் எடுக்கும் போதே 20% எனக்கு பணம் கொடுத்தாங்க, உங்களுக்கு செக்கே கொடுப்பேன்றானுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? 10 கோடி ரூபாய் டெண்டருனா கர்மாந்திரம் எடுக்க, கல்லெடுப்பு எடுக்க, அவன் குடும்பம் நடு ரோட்டில் போவா, பணம் தின்னா அவன் குடும்பம் அப்படின்னு சாப்பிட விடுறானுங்க கான்ட்ராக்டுக்காரனுங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்தா 2 கோடி ரூபாய் செக் அவங்களுக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மீதி வேலையை முடிக்கங்காட்டியும் RI, அந்த AE, அந்த ME இவங்களுக்கெல்லாம் 10%, 7%, 5%, 3% கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் கவுன்சிலருக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் MLAக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு கேடு கட்ட அரசு உங்களுக்கு தேவையாடா? திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, உங்களுக்கு வந்து மக்களுக்கு மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு என்னடா பணம் இல்லை? உங்களுக்கு எதுல பணம் இல்லை? துண்டுறதுக்கு சோறு இல்லையா? அதான் கோடி கணக்கில் கொட்டி வச்சுக்கணும். இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யாம நீங்க கொள்ளையாற்றிருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குறீங்க? துன்பத்தை கொடுப்பவர் கடைசி வரை வாழ முடியாது என்பது வரலாறு. ஐயா நீங்களா பார்க்கணும், இந்த மாநகராட்சி இன்னைக்கு இருக்குது வந்து மக்களுக்கு நல்லது செய்ய அல்ல, கொள்ளை அடிக்க. கொள்ளை அடிப்பதற்காகத்தான் அரசியல்வாதிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் முதல் கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். நம்மெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம், அதிகாரிகள் இப்படி இருக்கணும்னு சொல்லி விஜயகாந்த், ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஆள் படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் நடைமுறையில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நான் பாருங்க, இதுவரையும் மாநகர ஆணையர் முகத்தையே பார்த்தது கிடையாது. எங்கள் ஏரியா பகுதியில் இருக்கிறவங்களும் மாநகர ஆணையர் முகத்தை பார்த்தது கிடையாது. எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பது கிடையாது. என் தம்பி கோபி சொன்ன மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் மறுசுழற்சின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பல கோடிகளை கொடுத்தாங்களே தவிர இன்னும் அந்த திட்டத்தை வந்து பூர்த்தி செய்யல. அந்த திட்டம் பூர்த்தி செய்யல. இப்ப வெயில் சீசனு, இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கழிவு நீர் வந்து பாதாள தாடியில போல சாலை மேலதான் போய் நிற்குது.
இதான் நிலைமை. சாலை மேலே தான் இவங்க பாதாள சகடியை போட்டுன்னு போய் நிற்கிறாங்க. பூமிக்கு அடியில் கிடையாது. மேடாக இருந்தாலும் 3 அடி, பள்ளமாக இருந்தாலும் 3 அடி தான். அந்த 3 அடி தான். ஆனால் ஒரு ஒழுங்கு போக்கு, ஒரு ஏரியிலேருந்து வடிகிற நீர் இன்னொரு ஏரிக்கு போகிற மாதிரி அந்த காலத்தில் இந்த படிநிலைகளே இப்போ இருக்கக்கூடிய அரசு, இந்த கட்சி, இந்த அதிகாரிகள் மாற்றி விட்டார்கள். சுற்றி வளர்ச்சி பேச விரும்பல, நேராக சப்ஜெக்டுக்கே வர. உங்களுக்கு இந்த மக்களை கொள்ளை அடிக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமா, இல்ல மக்களை வாழக்கூடிய நாளை தலைமுறைகள் ஒரு தரமான தண்ணீருக்காகவும் ஒரு விரும்பும் படிப்புக்காகவும் வரக்கூடிய அது நடத்தக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுங்கள். உங்கள் சின்னம் விவசாயிக்கு. தாம்பரத்தில் யாரை நிப்பாட்டினாலும் சரி அவங்கள அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாகவும், காவல்துறை சார்பாகவும், உளவுத்துறை சார்பாகவும், எங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் பரீட்சைக்கு முன்பு படிக்க மறந்து பரீட்சையிலே தோல்வியுற்று ஆஹா நாம் நன்றாக படித்திருந்தால் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு இந்த ஆட்சியின் கீழ் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஞான ஆசான் வள்ளுவன் கூறியதை போல வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறதென்றால் ஒரு பெருமழை பெய்ததென்றால் வரதராஜபுரம் பகுதி தண்ணீரில் மிதக்கிறது, பொலிச்சலூர் பகுதி தண்ணீரில் மிதக்கிறது. என்ன காரணம்? எந்த நிரந்தர தீர்வை நோக்கி இவர்கள் செல்வதே இல்லை. இவர்கள் மரத்திற்கு இலைகளுக்கு மருந்து தெளிக்கிறார்களே தவிர வேர்களிலே இருக்கக்கூடிய அந்த நோயை விசாரிப்பதே இல்லை. அதற்கு இவர்கள் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இல்லை. கமிஷன் அரசியல், கான்ட்ராக்ட் அரசியல், இதில் எவ்வளவு நமக்கு பங்கு தொகை கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கிறார்களே தவிர இவர்கள் மக்களின் வளர்ச்சி திட்டத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதே நேரத்தில் ஒரு அழிவு திட்டம் வருகிறது என்றால் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் அனுமதி கிடைப்பதற்கு முன்பே தமிழகத்தில் அனுமதி கிடைத்து விடுகிறது. அது கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும், அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்தால் தமிழகத்தில் என்ன, அகில இந்தியாவிலேயே மின்சார தட்டுப்பாடை நாம் நீக்கிவிடலாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அதிலே உருவாகக்கூடிய மின்சாரமும், கூடங்குளத்திலே உருவாகக்கூடிய மின்சாரமும், கல்பாக்கத்திலே உருவாக்கக்கூடிய மின்சாரமும் போதாது, அதனால் நாம் துணை அணு மின் நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இப்படி அதே போல தான் ஹைட்ரோ கார்பன், இப்படி பல நச்சு திட்டங்களுக்கு மட்டும் ஆதரவு தருகிறார்களே தவிர மக்களை நசுக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் இவர்கள் தீர்வு சொல்வதே இல்லை. இப்பொழுது நான் பல்லாவரம் சட்டமன்ற பகுதியை சார்ந்தவன். எங்கள் பகுதியிலே பல பகுதிகளுக்கு இன்னும் 15 வருடங்களாக அங்கே நாங்கள் சொத்து வரி கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதே நிலைமைதான் பொலிச்சலூரில் காணப்படுகிறது. இதே நிலைமைதான் திருநீர்மலையில் காணப்படுகிறது. ஆனால் சொத்து வரி மட்டும் 3 மடங்கு இங்கே உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் காசு. என்றைக்காவது தமிழக மக்களே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் முதலிலே வரி செலுத்தினால் உங்களுக்கு இத்தனை சதவீதம் நாங்கள் சலுகை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? லடானாவை காலியாக்கி விட்டார்கள். பணம் தேவைப்படுகிறது. பொதுப்பணத்திற்காக செலவிட வேண்டிய தொகையை இலவசம் என்ற பெயரிலே அள்ளி வழங்குகிறார்கள். அதாவது பீட்டரிடமிருந்து எடுத்து ராபினுக்கு கொடுப்பது என்று ஒரு ஆங்கிலத்தை ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல இவர்கள் இருப்பவரிடமிருந்து எடுத்து இல்லாதவரிடம் கொடுத்தால் அது புரட்சி, அது பொது உடைமை. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே சமயம் சக மனிதன், இன்னலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு சக மனிதனிடமிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பது என்பது வாக்கு வங்கி அரசியல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தாம்பரம் மாநகராட்சி இன்றைக்கு மழைக்காலங்களில் பாருங்கள் எவ்வளவு குப்பை மேடாக இருக்கின்றது என்று என்னுடைய தம்பி கோபி அவர்கள் குறிப்பிட்டதை போல இது தாம்பரம் என்பது தமிழகத்தின் தலைநகரின் நெற்றி. அந்த நெற்றியிலேயே இவ்வளவு அழுக்கு சேர்ந்திருப்பது. இந்த அழுக்கை போக்குவதற்கு எந்த அமிலத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், மாநகராட்சி மக்களே, 2026 என் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து விவசாயி சின்னத்திலே வாக்களித்தால் ஒரு நேர்மையான நல்லாட்சியை இங்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.